எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க, ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியும், ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது. அப்போது சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் சம்பாதிக்கிற இடத்துக்கு வருவாங்களா, இல்லை சாதிக்கிற இடத்துக்கு வருவாங்களா, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, முழுமையான பலன்கள் தானுங்க இந்த நேரத்தில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி தானுங்க சனிக்கிழமை இரவு 9:44 தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். 27 நட்சத்திரத்திலையும் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் தானுங்க குபேரர் அவதரித்த நட்சத்திரம். 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு போகுது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்துக்கு வராரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் தருமே தவிர அந்த பாவகத்தில் அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன் தராதுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரந்தானங்க முக்கியம். சில ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க, ஜோதிடர்கள் மட்டும் இல்லைங்க, திருமண அமைப்பாளர்களை கூட லக்னத்தில் ராகு இருக்குது இல்லை லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே நாகதோஷம் சொல்லிவிடுவாங்க. அவங்க யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்கன்னெல்லாம் பெருசாக யாரும் பார்த்துக்கிறது இல்லைங்க. ஒரு கிரகம் ஒரு பாவகத்திலேயே சாதகமாகவும் இருக்கும், அதே பாவகத்தில் பாதகமாகவும் இருக்கும். அந்த கிரகம் ஏறிய சாரத்தை பொறுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் 29லிருந்து மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 100% சாதகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் காரகன். அவர் சனி பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருந்து, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து, குரு பகவானுடைய வீடு தனஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். அது மட்டும் இல்லை, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிற இடத்தையும் பார்ப்பாரு சனி பகவான். இந்த காலகட்டம் விருச்சிக ராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலேயும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு ஒரே நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 29லிருந்து மே மாதம் 16-17 தேதி வரை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு பலன் தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு, அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்திருக்கிற இடம், அதுக்கடியில் விநாயகர் திருத்தலம் இருந்தால் அந்த திருத்தலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயோ வெள்ளிக்கிழமை நாள்லேயோ உங்களுக்கு எந்த நாள் உகந்ததோ எந்த நாள் தோதுபடுதோ அந்த நாளில் நீங்கள் போயிட்டு வர்றதன் மூலமாக 100% சாதகமாக இருக்கும். சொல்லுவோம் இல்லைங்களா, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பரவாயில்லன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சனி பகவான் இதுக்கு முன்னாடி சுபஸ்தானத்தில் இருந்து 10வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்த்ததால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பல விதத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருந்திருக்காது. இந்த நிமிஷம் கூட விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு சிலர் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நேர காலம் நல்லா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 4 காசு பணம் வர்றதோ, இல்லை காசு பணம் கொடுத்த பணம் வந்து சேர்றதோ, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதோ, அல்லது ஒரு மனம் உருவாக்குறதோ, இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இதில் மாற்று கருத்து இல்லை. சரி, 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் 5வது பாவகத்தில் தான் இருக்க போகிறார்.
சில ஜோதிடர்கள் இதுக்கும் பஞ்சமச்சனின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு தொந்தரவு எந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், பஞ்சமச்சனியால் எந்த நேரத்தில் வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பாதகமாக இருக்கும். அப்போ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போவார், அதனால் பெருசாக தொந்தரவு இருக்காது. ஆனாலும் 2026 ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு பிரமாதமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். பொதுவாக நினச்ச நேரத்தில் நினச்ச செயலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசாலுக்கு வர்றது சகஜம் தானுங்க. ஆனால் அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்குதான் நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் 2025 வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிற காலம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். 2026 ஜனவரி 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம் நீங்க போகுது, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது, நிம்மதி சந்தோஷம் பெருக போகுது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் எந்தெந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? முதல்ல இந்த மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறேனுங்க, ஆச்சாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு மரத்தொட்டி வச்சுருக்கிறேனுங்க, இந்த மாதிரி மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே அது பொற்காலமாக இருக்கும். மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் ஒரு செங்கல் சூளை வச்சுட்டு இருக்கிறேனுங்க, இல்லை நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை மாடு கன்று வச்சுட்டு இருக்கிறேனுங்க, மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் பொற்காலமாக இருக்கும். சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலமே. மார்ச் மாதம் 29ஆம் தேதியே ஒரு கிணறு வெட்டலாம்னு இருந்தனுங்க, வெட்ட முடியல. ஒரு போர் போடலாம்னு இருந்தனுங்க, போட முடியல. எந்த பட்டம் வச்சாலும் சரியாக வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள், விவசாய நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்தும். சார் என்ன சார் ஆதாரம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடம் சரியாகும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டில், அதாவது அசுரகுரு தேவகுரு வீட்லையும் தேவகுரு அசுரகுருடைய வீட்லையும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. அதுபோக புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 6 கிரகங்கள் இருக்கும். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. விருச்சிக ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை 8 கிரகங்கள் பார்க்கும். அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது லாபகரமான ஒரு வருடமாக இருக்கும் இந்த 2025 வருஷம். சனி பகவான் மாறக்கூடிய தருணமே நமக்கு லாபகரமாக தான் இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்தணும், இல்லை உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்றத சூழல் இல்லை. அதுபோக இந்த மரம் சார்ந்த தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, மண்மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, இரும்பு இயந்திர தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், வாகன தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இது நல்ல விதமாக இருக்கும். அதுபோக உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கும் இது நல்ல விதமாக இருக்கும். நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேனுங்க, ஹோட்டல் கடை வச்சுட்டு இருக்கிறேனுங்க, கல்யாணத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து நான் கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, அதுபோக எலக்ட்ரானிக்கல் கடை வச்சுருக்கிறேனுங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறேனுங்க, ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறேனுங்க, வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். சுயத்தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் மே மாதம் 16 தேதிக்குள்ளார செஞ்சுக்கோங்க. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறுறாரு. அப்போ மே மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார சுயத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கோங்க. அதுக்கு மேற்கொண்டு செய்கிறதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க, சரியா? எது எப்படி இருந்தாலும்
விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்றது 100% சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.